டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால். பாருங்க, வார்த்தையிலே தெளிவா இருக்கு. டைனமிக் ரவுட்டிங். டைனமிக் ரவுட்டிங் ரவுட்டிங் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு செயல் நெட்வொர்க்ல நடக்கிறது. அது என்ன கொடுக்குதுன்னா எப்படி உங்களுக்கு கூகுள் மேப் அங்க போறதுக்கு, உங்களுக்கு தெரியாத இடத்துக்கு போறதுக்கெல்லாம் கூட கூகுள் மேப் வச்சு போயிடுறோம். நான் எத்தனையோ கண்ட்ரிக்கு போயிருக்கிறேன். ஆனா கூகுள் மேப் இல்லைன்னா அங்கெல்லாம் போறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிருக்கணும். நான் கூகுள் மேப் இருக்கிறதுனால இங்கேருந்து கிளம்பும் போதே, இந்தியால இருந்து கிளம்பும் போதே சுவிட்சர்லாந்துல இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நான் இறங்க போற பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, உண்மையிலேயே நான் பஸ் ஸ்டாண்ட்ல தான் போய் இறங்கினேன். சுவிட்சர்லாந்துல ஜெர்மனில இருந்து பஸ்ல தான் போனேன். ஜெர்மனி வரைக்கும் தான் ஃபிளைட்ல போனேன். அந்த சுவிட்சர்லாந்துல இருந்து எப்படி என் ஹோட்டலுக்கு போறது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்கே பார்த்துட்டேன். இந்தியாலே எனக்கு தெரியும். நான் அங்க போய் இறங்கினா இவ்வளவு இத்தனை கிலோமீட்டர் போனோம் என் ஹோட்டலுக்கு. இத்தனை இத்தனை இந்த வண்டியெல்லாம் பிடிச்சி போகலாம். ட்ரான்வே இருந்துச்சு, பஸ் இருந்துச்சு, ஏன் போட்டு கூட இருந்துச்சு. இதுல எதுனாலும் நம்ம பிடிச்சி நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிறத இங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு ஈஸியா இருந்தது போய் சேர்றது. அதுதான் ரவுட்டிங். செல்ல வேண்டிய வழியை சரியாய் அறிந்து கொள்ள ஒரு புரோட்டோகாலின் உதவி தேவைப்படுது. இப்ப நம்ம சுவிட்சர்லாந்துல இல்லை. ஆனா சேட்டலைட் உலகம் ஃபுல்லா இருக்குது. அப்போ அந்த சேட்டலைட் பார்த்து சொல்லும் நமக்கு, இங்கதான்ப்பா இருக்கிறான் இவன் அப்படின்னு சேட்டலைட் பார்த்து எனக்கு சொல்லும், இங்கதான்ப்பா இருக்கிறான். அப்படியா, அவன் அவனை போய் பார்க்கணும்னா எது ஷார்டஸ்ட் பார்த்து சொல்லு அப்படின்னா அந்த சேட்டலைட்டே சொல்லிடும். அந்த மாதிரி தான் டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால்ஸ் சேட்டலைட்டை போல செயல்படுது. இந்த டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால்ஸ் எங்க நீங்க ஃபுல்லா உங்க ஆஃபீஸ் ஃபுல்லா எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, எல்லா ரவுட்டர்ல எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, அந்தந்த ரவுட்டர்ல என்னென்ன நெட்வொர்க் இருக்குதுங்கிறத சேட்டலைட் இன்னும் தூரம் இருக்கிற, எனக்கு சொன்ன மாதிரி தூரம் இருக்கிற அடுத்த ரவுட்டருக்குலாம் சொல்லிடும். அப்போ டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால் இல்லைன்னா நம்ம ரவுட்டர் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த ரவுட்டிங் புரோட்டோகாலுக்கு ரோடு தெரியலனா, ரூட் தெரியலனா, வழி தெரியலனா பாக்கெட்ஸ் அனுப்ப முடியாது. ரவுட்டர்ஸ்க்கு முக்கியமா இந்த நெட்வொர்க்குக்கு இந்த வழியா போகணும், அதுக்கு இவ்வளவு காஸ்ட் ஆகும். காஸ்ட்ங்கிறது டாலரையோ ரூபாவையோ குறிக்காது. காஸ்ட்ங்கிறது ஒவ்வொரு புரோட்டோகாலுக்கும் ஒரு மெட்ரிக் இருக்கு. அந்த மெட்ரிக் தான் காஸ்ட்னு சொல்லுவோம். மெட்ரிக்னா என்ன? அளவு. அளவு அளவு எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதுதான் மெட்ரிக். எந்த அளவினால் நீங்க அளக்குறீங்களோ அதான் மெட்ரிக். இப்ப சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, 2 அடிங்க 2 feet அப்படின்னுவோம். அது அவனுக்கு மெட்ரிக். ஆனா நமக்கு நிறைய பேருக்கு சென்டிமீட்டர் தான் தெரியும். 120 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம, அது நம்ம மெட்ரிக். ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். 2 feet ஒண்ணுதான், 120 சென்டிமீட்டரும் ஒண்ணுதான். அப்படி ஒண்ணுதானே இருக்காது. 30 அடி 30 அடி 60 அடி 60 சென்டிமீட்டர் தான் 2 feet. 2 feet எப்படி? இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவு வச்சிருப்பாங்க. இடம் வாங்க போனீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, 1 சதுர அடிங்க 2 சதுர அடிக்கணும். நம்ம ஒண்ணுமே புரியாது. எனக்கு புரியாது. எனக்கு அந்த சதுர அடி கிடைக்கலாம் புரியாது. சரி, 1 சதுர அடி இல்ல, 1 மணன்னுவாங்க. 1 மணங்க 2 மணங்க. இதே சதுர அடி சொன்னா எனக்கு புரியும். 2000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா எனக்கு நல்லா புரியும். ஆனா சில பேர் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. 1 மண 2 மண அப்படின்னுவாங்க. நமக்கு என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க இன்டர்நெட்ல போய் பார்த்தீங்கன்னா 60-40 போட்டுருக்கும். அதான் 1 மணன்னு 60-40 அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்.
அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெட்ரிக்கை யூஸ் பண்றாங்க, ஒவ்வொரு அளவு யூஸ் பண்றாங்க. சில பேர் ஸ்கொயர் ஃபீட் அளவா யூஸ் பண்றாங்க, சில பேர் வந்து மீட்டர் அளவா யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆட்கள் வந்து டிஃப்ரெண்ட் அளவு வச்சு இது பெஸ்ட், இதுதான் பெருசு, இதுதான் சின்னதுன்னு சொல்ற மாதிரி ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் நிறைய இருக்கு. நீங்க சொன்னீங்க ஓஎஸ்பிஎஃப், நீங்க இஐஜிஆர்பி, நீங்க ஐஎஸ்ஐஎஸ், நீங்க எம்பிஎல்எஸ், பிஜிபி. எம்பிஎல்எஸ் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் இல்ல, மறுபடியும் சொல்றேன், எம்பிஎல்எஸ் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் இல்ல. மற்ற இதெல்லாம் சொன்னீங்க ஐஎஸ்ஐஎஸ், பிஜிபி, ரிப்பு, இது எல்லாமே ஒவ்வொரு ப்ரோட்டோகால். ஆனா இது எல்லாமே ஒரே அளவின்படி அளந்து இதுதான் பெஸ்ட் பாத்துன்னு சொல்றது இல்ல. இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்க, அளவு கேட்டீங்கன்னா சில பேர் வந்து தூரத்தை வச்சு சொல்லுவாங்க அளவு. என்னப்பா இந்த மாதிரி 3 ரோடு இருக்குதாம்மா லண்டன் போறதுக்கு, எந்த ரோட்ல போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் சொல்லுவான், நம்ம இந்த ரோட்ல போலாம், ரோடு 1 நம்பர் ரோட்ல போலாம். ஏன் பான்னு கேட்டீங்கன்னா அதுல போனீங்கன்னா தான் கிலோமீட்டர்ஸ் கம்மி அப்படின்னு. இன்னொருத்தனை கேட்டீங்கன்னு வச்சுங்க, இல்ல 3 நம்பர் ரோட்ல போலாம். ஏன்பா, அதுல போனாதான் சீக்கிரம் போலாம், கிலோமீட்டர் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் ரோடு நல்லா இருக்கு, சீக்கிரம் போலாம். அப்போ முதல்ல சொன்னவனுக்கும் லாஸ்ட்ல சொன்னவனுக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல சொன்னவன் வெறும் கிலோமீட்டர் மட்டும் தான் பாக்குறான், லாஸ்ட்ல சொன்னவன் வெறும் நேரத்தை மட்டும் தான் பாக்குறான். ரெண்டாவது சொன்னவனுக்கு நேரம் வந்து மெட்ரிக்கு, முதல்ல சொன்னவனுக்கு தூரம் மெட்ரிக்கு. புரியுதா? முதல்ல சொன்னவன் எவ்வளவு தூரம்ன்றத வச்சு இதுதான் சரின்னு சொல்றான். ரெண்டாவது சொல்றவன் தூரத்தை பார்க்கல, எவ்வளவு நேரம் எடுக்கும், அதுல போனா 1 மணி நேரம், இதுல போனா 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரம் ரோட்ல போலாம். கிலோமீட்டர் கணக்குல பார்த்தா 3/4 மணி நேரம் ரோடு கொஞ்சம் தூரமாவே தான் இருக்குது, அதிக கிலோமீட்டர் தான். ஆனா ரோடு நல்லா அகலமா சூப்பரா இருக்கிறதுனால, சிக்னல்லாம் இல்லாம இருக்கிறதுனால சீக்கிரம் போய் போலாம். அந்த மாதிரி ரிப்புக்கு நீட்டு ஒரு அளவு இருக்குது, இஐஜிஆர்பிக்கு இன்னொரு அளவு இருக்குது, ஓஎஸ்பிஎஃப்க்கு இன்னொரு அளவு. வெவ்வேறு அளவின் கொண்டு ஒவ்வொரு புரோட்டோகாலும் அளக்கும். சரி, இப்போ இந்த டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகாலுக்கு வருவோம். டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால்னா டைனமிக்கா யாரு எங்க இருக்கா, எந்த நெட்வொர்க் எந்த ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்குது, அதுக்கு எந்த வழியா போகணும், எத்தனை ரவுட்டரை தாண்டி இருக்குது, எவ்வளவு பேண்ட் வித்து, எவ்வளவு நேரம் பிடிக்கும், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இதுதான் சரியான வழி, இதுல போ அப்படின்னு பாக்கெட்டை ஃபார்வர்ட் பண்றதுக்கு ஒரு டேபிள் உருவாக்கும். அந்த டேபிள் பேர் தான் ரவுட்டிங் டேபிள். எல்லாத்தையும் கணக்கு போட்டு எது சரின்னு தோணுதோ அந்த சரியான ரூட்டை மட்டும் எடுத்து ரவுட்டிங் டேபிள்ல போடும். 4-5 ரூட் இருக்கும் போறதுக்கு, ஆனா அதுல ஒண்ணுதான் சரியான, அந்த மெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் சரியான ரவுட். இப்போ மெட்ரிக்னாவே வந்து குறைவான மெட்ரிக் தான் சரியான பாதை. எந்த பாதை வழியா போனா குறைவான மெட்ரிக் இருக்குதோ அந்த பாதை தான் சிறந்த பாதை. இப்ப நீங்க கூட அப்படிதான் அளவீடு அளவீடு இப்போ நீங்க கூட பயன்படுத்துற வார்த்தை, ஆமா, ஒவ்வொரு புரோட்டோகாலுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவீடு மாறும். ஒருத்தன் என்ன சொல்லுவான், இது வழியா போனா கம்மி காசு ஆகுது, இந்த ரோடு வழியா போலாம், அது அவனுடைய அளவீடு ரூபா மதிப்பை பொறுத்து. இன்னொருத்தன் சொல்றான், இல்ல அந்த வழியா போலாம், அந்த வழியா போனா சீக்கிரம் போலாம். சீக்கிரம் போறது அந்த டைமை வந்து இன்னொருத்தன் அளவீடா வச்சிருக்கிறான் இல்லையா? அது ஒவ்வொருத்தருக்கு எப்படி அளவீடு மாறுதோ, புரோட்டோகால் இது மெட்ரிக் மாறுதோ, புரோட்டோகாலுக்கும் ஒவ்வொரு புரோட்டோகாலுக்கும் ஒவ்வொரு மாதிரி மெட்ரிக் மாறும். அதனாலதான் நமக்கு இவ்வளவு புரோட்டோகால் இருக்கு. இதுல எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்க எடுத்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் கணக்கு வச்சு பேசுறவங்களுக்கு பிடிச்சா அவன் சொல்ற பாதையில போவீங்க, ரூபா கணக்குல பேசுறவனுக்கு பிடிச்சா சரி கம்மி ரூபாய் ஏதோ அந்த ஃபிளைட்ல போலாம்
அந்த ரூட்ல போகலாம் அப்படின்னு போவீங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். இப்போ இந்த டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலை பற்றி நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த சாப்டர் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், எக்ஸாமின் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், பர்பஸ் ஆஃப் டைனமிக் ரவுட்டிங், யூஸ் ஆஃப் டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் அண்ட் ஸ்டாட்டிக் ரவுட்டிங். இது ரொம்ப ஜென்ரலான ஒரு இன்ட்ரடக்டரி செக்ஷன் தான் 3.1. 3.1ல டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னுடைய வேலை என்னன்றத பார்க்கலாம். அதுதான் இவ்வளோ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னுடைய வேலை எந்தெந்த நெட்வொர்க் எங்க எவ்வளவு தூரத்துல இருக்கு, எந்த ரவுட்டரோட கனெக்ட் ஆயிருக்குது, அதுக்கு எந்த திசையில போகணும், அதெல்லாம் கொடுக்கும். அது இல்லாம ஸ்டாட்டிக் ரவுட்டிங் இருக்கு. ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா நம்ம ரூட் எழுதணும், ப்ரோட்டோகால் உங்களுக்கு ரூட்டை கொடுக்காது. ஆமா, டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னா சேட்டலைட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து இங்க ஜெர்மனியில, சாரி இந்தியாவில் இருந்துகிட்டு சுவிட்சர்லாண்டுக்கு போற பாதையெல்லாம் நீங்க இங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எப்படி போனா பெஸ்ட்ன்னு முடிவு பண்ணி, கப்பல்ல போலாமா, நடந்து போலாமா, சைக்கிள்ல போலாமா, கார்ல போலாமா, ஏரோப்ளேன்ல போனோமா, இப்படிலாம் முடிவு பண்ணி நீங்க எப்படி வீட்டுல இருந்து கிளம்புறீங்களோ அது வந்து டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். நீங்க அதுக்காக யாருக்கிட்டயும் ஃபோன் பண்ணி கேட்கல. இதுக்கு முன்னால நீங்க அங்க போனதே இல்லை. நீங்க போனதே இல்லைனாலும் உங்களால இதுதான் பாதைன்னு உங்களால முடிவு பண்ண முடிஞ்சு. ஆனா ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்லாம் அப்படி கிடையாது. சாரி, ஸ்டாட்டிக் ரவுட்டிங்லாம் அப்படி கிடையாது. ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எப்படின்னா, சேட்டலைட்டே இல்லாத காலத்துல, இன்டர்நெட்டே இல்லாத காலத்துல அப்படி பிரயாணம் போவாங்க. ஏலேலோ ஐலசா அப்படின்னு பிரயாணம் போவாங்க. சில பேர் கப்பல்ல போவாங்க, சில பேர் நடந்து போயிருப்பாங்க. அப்படி பிரயாணம் போயிட்டு அப்படியே மேப் வரைஞ்சின்னு போவாங்க. அப்படியே மேப் வரைஞ்சின்னு போயிட்டு இதுதான் உலகம், இதுதான் இதுதான் மேப்பு, இப்படிதான் இருக்குது இந்தியா, இப்படிதான் இருக்குது மிடில் ஈஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஒரு தோராயமா தான் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த தோராயமான மேப்ல தான் கூகுளை வச்சு ஓட்டின்னு இருக்கிறாங்க. இப்போ இன்டர்நெட் வந்த பின்னாடி மேப் மாறி இருக்கணும் நியாயமா பார்த்தா. ஆனா அதே மேப் தான் வச்சுன்னு இருக்கிறோம். அந்த மேப்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, கூகுள் கிட்ட கேட்பீங்க, நான் எங்க இருக்கிறேன், இந்த புள்ளியில இருக்கிறேன், நான் அங்க போகணும்னா எப்படி போகணும், அந்த தோராய மேப்ல இது வரைஞ்சு காமிக்கும். ஆனா உண்மையிலேயே இந்த மேப் வரையும் போது சேட்டலைட்டும் கிடையாது, இன்டர்நெட்டும் கிடையாது. அப்படியே தோராயமா கப்பல்ல போறவங்க அவங்க இவங்க வரைஞ்சதுதான் மேப். சரி, அந்த மாதிரி திட்டம் எல்லாம் பண்றாங்களா, பண்ணிட்டோம். சரி, இப்ப நமக்கு வந்து அதெல்லாம் அவசியம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறாங்களா, அமைதியா விட்டுருணும், அவ்வளவுதான். எப்படின்னா போடா அப்படின்னு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ மேப் வரைகிறது சேட்டலைட்டின் உதவி இல்லைன்னா துல்லியமா வரைய முடியாது. ஒண்ணு, துல்லியமா வரைய முடியாது. ஏன் துல்லியமா வரைய முடியாதுன்னா, மேல இருந்து பாக்குறதுக்கும் கீழே இருந்து பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ரோட்ல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு ஆக்சிடென்டோ இது நடக்குது. நீங்க மேல நின்று அந்த ஆக்சிடென்ட பார்த்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களால நிறைய கொடுக்க முடியும் இன்புட்ஸ். இப்படிதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு. ஒரு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது மறு சைடு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இந்த இந்த முடிவு எடுத்தான் டிரைவர் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அந்த பக்கம் நீங்க பார்க்கவே இல்லை. இங்க பாக்குறீங்க, இங்க பார்த்தோன்னே வேகமா போய் இச்சாம்பா அந்த மீடியேட்டர்ல தண்ணி அடிச்சுட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னுவீங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பக்கம் என்ன வந்திருக்குன்னா ஒரு நாய் வந்திருக்கும். அது உங்க கண்ணுக்கு பட்டே இருக்காது, ஏன்னா நீங்க இந்த பக்கம் நின்று பாக்குறீங்க. ஸ்டாட்டிக் ரூட்டிங்கும் அப்படித்தான். ஸ்டாட்டிக் ரூட்டிங் வந்து
கப்பல்ல போறவங்க வந்து ஒரு திசையில இருந்து இன்னொரு திசைக்கு போய் நிற்கிறாங்க. திடீர்னு ஒரு நிலத்தை பார்க்கறாங்க. ஒரு கோடு போடுவாங்க. அவங்களுக்கு இந்த பக்கம் தான் தெரியும். அந்த பக்கம் நிலம் கனெக்ட் ஆயிருக்குதா, அந்த பக்கம் அது தீவா எதுவும் தெரியாது. ஒரு துறைமா அப்படி பல வருஷமா வரைஞ்சி ஒரு மேப் உருவாயிருது. அது துல்லியமா இருக்குமான சந்தேகம் தான். சில சமயம் நிலப்பரப்பினுடைய அந்த பார்டர் வேணா துல்லியமா இருக்கலாம். நிலப்பரப்பு அளவு வந்து கரெக்டா இருக்காது. அவ்வளோ அக்யூரேட்டா 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் சொல்ல முடியாது. அளவு வந்து கொஞ்சம் மேல கீழே முன்ன பின்ன தான் இருக்கும். ஏன்னா அது அளந்து எழுதியிருக்க மாட்டாங்க. அப்படியே தூரத்துல இருந்து பார்த்து வரைஞ்சுதான் இருக்கும். ஏன்னா கிட்ட போனா பயம். கிட்ட போனா என்ன வரும், அம்பு வச்சு குத்திடுவானுங்க, ஈட்டி வச்சு குத்திடுவானுங்க, அம்பு வச்சு அடிச்சிருவானுங்க அந்த காலத்துலலாம். அதனால கப்பல்ல போறவங்கள கூட தூரத்துல இருந்து பார்த்து வரைஞ்சுதான். அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்க, பெரிய நெட்வொர்க்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த பெரிய நெட்வொர்க் நிறைய பேர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஒருத்தர் கண்ட்ரோல்ல இருக்காது. அப்போ ஒரு தோராயமா தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் ரூட் எழுத முடியும். ரொம்ப அக்யூரேட்டா இந்த இந்த பாத் வழியா போனா பெஸ்ட் அப்படின்னு நம்மளால எழுத முடியாது. ஸோ ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஸ்டாட்டிக் ரூட் வந்து எழுதணும்னா ஒருத்தனுக்கு மொத்த டோபாலஜியும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து ஒரு மேப் வரையணும்னா அவன் உலகம் ஃபுல்லா சுத்தி இருக்கணுமோ. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க ஊர் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் சொல்றேன், உங்க ஊர் மேப்பை வரையுங்க அப்படின்னு நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன்னா வரைய மாட்டீங்க. அவ்வளவு அக்யூரேட்டா உங்களால வரையவே முடியாது. கட்டாயம் அக்யூரேட்டா வரையவே முடியாது. அந்த மேப்பை நீங்க எடுத்துன்னு போய், நீங்க வரைஞ்ச மேப்பை எடுத்துன்னு போய் நீ பக்கத்து ஊருக்காரங்கிட்ட காமிச்சீங்கன்னா அடிப்பான். டேய், இந்த இடம் எங்களுது, நீனா உங்களுதுன்னு வரைஞ்சிருக்கிறேன்னு. பக்கத்து ஊருக்கார மேப் எடுத்து வந்தாலும் நீங்க அவனை அடிப்பீங்க. அப்புறம் எவ்வளவு கிலோமீட்டர் உங்க 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 ஊரு, உங்களால அக்யூரேட்டா வரையவே முடியாது. இந்த காலத்துல, இந்த அட்வான்ஸ் காலத்துல உங்களுக்கு அந்த வேலை கொடுத்தா கூட உங்களால அக்யூரேட்டா இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஊரும் ஸ்கொயரா இருக்க போறது இல்லை, அன்ஈவனா தான் இருக்கும் பார்டர்லாம். அப்போ எப்படி வந்து இந்த ஸ்டாட்டிக்கா வரையுது, மேப் வரையுது கஷ்டமோ, ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எழுதுறதும் பெரிய நெட்வொர்க்ல கஷ்டம்தான். இதே 2 தெரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 தெருவை நான் வந்து மேப் வரைய சொன்னா சூப்பரா வரைஞ்சிருவீங்க. 2 தெரு தான். டேப் எடுத்துன்னு போவீங்க, அளப்பீங்க, 4 பேரை கூட்டின்னு போவீங்க, டேப் எடுத்துன்னு போய் அளப்பீங்க, அழகா அது மேப்ல போட்டு இவ்வளவு 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 மீட்டர் ரோடு, இத்தனை வீடு, இது மொத்த சைஸ் இவ்வளோ, எல்லாம் தெளிவா எழுதிடுவீங்க. அந்த மாதிரி இந்த ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கிறது சின்ன நெட்வொர்க்குக்கு தான் பொருந்தும். ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கிறது சின்ன நெட்வொர்க்குக்கு தான் உங்களால வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங் தெளிவா எழுத முடியும். சின்ன நெட்வொர்க்குக்கு தான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பொருந்தும். பெரிய நெட்வொர்க்காக மேனுவலா இந்த இந்த டெஸ்டினேஷனுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வழி, இந்த ஒயர் வழியா வெளியே போகணும் அப்படின்னு எழுதுறது வந்து சின்ன நெட்வொர்க்குக்கு தான் பொருந்தும். பெரிய நெட்வொர்க்குக்கு ஒரு ரவுட்டிங் புரோட்டோகால், அதாவது சேட்டலைட் மாதிரி ஒண்ணு வேணும் மேல. பாருங்க, இப்பெல்லாம் ட்ரோன் வச்சு என்ன பண்றாங்க, சூப்பரா நம்ம நிலத்துல அளந்துடுவாங்க. ட்ரோன் வச்சு அளந்துடலாம். நீங்க டேப் பிடிச்சி அளந்துருந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ட்ரோன் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், அதுல இருந்து ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சில ஒரு வேவ்ஸ் வரும். நீங்க உங்க நிலம்னு சொல்ற அந்த பார்டர் இருப்பாங்க, அந்த பார்டர்ல எல்லாம் ஒரு சென்சார் வச்சிருவானுங்க. சென்சார் வச்சுட்டு ட்ரோனை பறக்க விடுவானுங்க மேல. அப்போ இந்த சென்சார் ட்ரோனுக்கு சொல்லும், நீ இவ்வளவு தூரத்துல இருக்கிற, இந்த சென்சாருக்கும் இந்த சென்சாருக்கும் இவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னு கிளீனா சொல்லிட்டோம் அந்த ட்ரோன் கிட்ட. ட்ரோன் டக்குன்னு ஒரு அருமையான பிக்சரை வரைஞ்சு கொடுத்துரும்.
உங்க மேப் சர்வே பண்ணி கொடுத்துரும். அதுவே கீழே இருந்து வரைஞ்சா முன்ன பின்ன இருக்கும். கீழே டேப் பிடிச்சி பண்ணோம்னா ஒரு 1/2 அடி கம்மியாகலாம், சில சமயம் 1 அடி கூட கம்மியாகலாம். ஒரு பக்கம் கரெக்டா இருக்கும். இப்போ நான் வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா திருட்டு பசங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பின்னால பக்கம் ஃபுல்லா 1/2 அடி போயிடுச்சு. ஃபுல்லா 1/2 அடினா 1/2 அடி இன்ட்டு 52 52 இல்லை 53, கிட்டத்தட்ட ஒரு 25 ஸ்கொயர் ஃபீட்டு அவுட். ஏன்னா அவனுங்க நமக்கு விற்கும் போது நம்ம கையில் அளந்ததுனால வந்தது. சரி, ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கிறது வந்து சின்ன நெட்வொர்க்குக்கு நம்ம தெளிவா எப்படி வந்து ஒரு 3 தெருவுக்கு நம்ம மேப் ஈஸியா கரெக்டா தெளிவா வரைஞ்சு கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஸ்டாட்டிக் ரூட்டிங் வந்து ஒரு சின்ன நெட்வொர்க்கை நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும், ஸ்டடி பண்ண முடியும், அந்த நெட்வொர்க்கை புரிஞ்சிக்க முடியும், எது எங்க கனெக்ட் ஆகுன்னு தெரிஞ்சிக்க முடியும். அப்போ நம்ம ஸ்டாட்டிக் ரவுட்டிங் ஈஸியா எழுதிடலாம். டோபாலஜி முழுசா தெரியாம ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எழுத முடியாது. டோபாலஜி முழுசா தெரியாம ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எழுத முடியாது. டோபாலஜி தெரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன நெட்வொர்க்னா பரவாயில்ல, பெரிய நெட்வொர்க்னா கஷ்டம். ஆனா டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகாலுக்கு ஒவ்வொரு ரவுட்டர்ல இருக்கிற ரவுட்டிங் புரோட்டோகாலும் சிக்னலை அனுப்பி மொத்த டோபாலஜியும் அது தெரிஞ்சுக்கும், அதுவாகவே தெரிஞ்சுக்கும். அப்போ அந்த ரவுட்டிங் புரோட்டோகாலையே உனக்குதான் மொத்த டோபாலஜியும் தெரியுதே, ஒரு பெஸ்ட் பாத் சொல்லுறியே அப்படின்னா அதுவே சொல்லிடும் பெஸ்ட் பாத். ஸோ டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால் வந்து நல்லது பெரிய நெட்வொர்க்கு. ஸ்டாட்டிக் ரவுட்டிங் நல்லது சின்ன நெட்வொர்க்கு. ஏன் தெரியுமா? ஸ்டாட்டிக் ரவுட்டிங் நீங்க எழுதுற ரவுட்டிங்ல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், எது வழியா பேக்கெட் போகுதுன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா அந்த ரவுட் எழுதுந்து நீங்க. டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகாலை நம்பி விட்டீங்கன்னா அது புரோட்டோகால் தான் முடிவு பண்ணும் எது பெஸ்ட். அப்போ ஓரளவுக்கு தான் நீங்க கரெக்டா சொல்ல முடியும் என் பேக்கெட் இது வழியா போகுதுன்னு. ரொம்ப அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஸ்டாட்டிக் ரவுட்டிங்ல தெளிவா சொல்லலாம் என் பேக்கெட் இது வழியா தான் போயின்னு இருக்கு. டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால்ல நீங்க சொல்ற மாதிரி போகலாம், இல்ல வேற வழியா கூட போகலாம். அது புரோட்டோகால் முடிவு எடுக்கிறது, அது மெட்ரிக்கை பொறுத்து அது முடிவு எடுக்கும் இல்லையா? சோ ரெண்டுத்துலயுமே நன்மை உண்டு. டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால் இருக்கிற நன்மை, எவ்வளவு பெரிய நெட்வொர்க்கா இருந்தாலும் அதுவாகவே லேர்ன் பண்ணி பெஸ்ட் பாத் கொடுத்துரும். ஸ்டாட்டிக் ரவுட்டிங்ல இருக்கிற நன்மை, உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு, எது வழியா தான் என் பாக்கெட் போகும் அப்படின்னு ஒரு தெளிவு இருக்கு. ஸோ ரெண்டுத்துலயுமே நன்மை இருக்கு. ஸ்டாட்டிக் ரவுட்டிங் இப்பதான் சொன்னேன், ரெண்டுத்துலயுமே நன்மை இருக்குன்னா அப்ப ரெண்டுமே இருக்குது. சின்ன ஆமா சின்ன நெட்வொர்க்ல இருக்குது, இப்போ ஸ்க்ரூ இருக்குல்ல, ஸ்க்ரூ அந்த ஸ்க்ரூ கழட்டுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவரே போதும். ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஈஸியா ஸ்க்ரூவை கழட்டிடலாம் மேனுவலா. அதுக்காக 5000 ஸ்க்ரூ நான் இன்னைக்கு கழட்டணும், அதுக்கு நான் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டின்னு இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஸ்க்ரூ டிரைவர்ல வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்துச்சு. அந்த மிஷினை ஆன் பண்ணினீங்கன்னா ஆன் ஆகாது. அந்த மிஷினை ஆன் பண்ணிட்டு ஸ்க்ரூல போய் ஒரு அழுத்தினீங்கன்னா சர்ன்னு கழட்டிடும் ஸ்க்ரூவை. சும்மா அழுத்தினீங்கன்னா போதும், ஒவ்வொரு ஸ்க்ரூ மேல வச்சு அப்படி அழுத்தினீங்கனாலே எல்லா ஸ்க்ரூவும் லூஸ் பண்ணிடும். இப்போ ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்றது நல்லதா,
ஸ்க்ரூ டிரைவர் மிஷின் யூஸ் பண்றது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே நல்லது. எப்போ ஒரு 4-5 ஸ்க்ரூ தான் நான் கழட்டணும்னா அந்த மிஷினை சார்ஜ் பண்ணி அந்த மிஷினை ஆன் பண்ணி அந்த மிஷின் வந்து அந்த மிஷின் பாக்ஸ்ல இருக்கும், அதை எடுத்து அதெல்லாம் கஷ்டம். டக்கு டக்கு டக்குன்னு ஸ்க்ரூ டிரைவர்ல கழட்டி போட்டுடலாம். பெஸ்ட். ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் கழட்டணும்னா நான் எதுக்கு மிஷின்ல எடுத்துன்னு இருக்கணும்? மிஷின் எடுக்கணும் அந்த ரூம் போகணும்னு வச்சுங்க, இங்கே பக்கத்துல ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு, டக்கு டக்குன்னு கழட்டி போட்டுடலாம் ஈஸியா. அந்த மாதிரி ஸ்டாட்டிக் ரவுட்டிங் இருக்கிறது நல்லது. ஏன் தெரியுமா? ஸ்டாட்டிக் ரவுட்டிங்க்கு புரோட்டோகால் தேவை கிடையாது. புரோட்டோகால் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சிபியூ யூஸ் ஆகும், ப்ராசஸர் யூஸ் ஆகும். புரோட்டோகால் யூஸ் பண்ணீங்கன்னா புரோட்டோகால் சிக்னலிங் கொடுக்கறதுக்குலாம் சில பேக்கெட்ஸ்லாம் அனுப்பும், அதுக்கெல்லாம் பேண்ட்வித் யூஸ் ஆகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். பேண்ட்வித்து, சிபியூ, இதெல்லாம் ஒரு புரோட்டோகால் யூஸ் பண்ணும். எந்த ரவுட்டிங் புரோட்டோகால் பிஜிபி எடுத்தாலும் சரி, ஐஎஸ்ஐஎஸ் எடுத்தாலும் சரி, ஓஸ்ட் எந்த புரோட்டோகால் எடுத்தீங்கனாலும் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஆஃப் சிபியூ பேண்ட்வித் தேவைப்படுது. ஆனா ஸ்டாட்டிக் ரூட்டிங் எழுதுனீங்கன்னா எதுவும் தேவைப்படாது, எதுவுமே தேவைப்படாது. ஸோ ஸ்டாட்டிக் ரவுட்டிங்ல நன்மை இருக்கு. சின்ன நெட்வொர்க்னா ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எனேபிள் பண்ணிடலாம், புரோட்டோகால் தேவையே கிடையாது. புரோட்டோகால் எனேபிள் பண்ணி புரோட்டோகாலுக்கு தேவையான அந்த சிபியூ சேவ் பண்ணலாம் நம்ம எனேபிள் பண்ணாம விட்டா. ஸோ ஸ்டாட்டிக் ரவுட்டிங் இஸ் பெஸ்ட் ஃபார் ஸ்மால் என்விரான்மெண்ட். இன்னொரு சேஃப் செக்யூரிட்டி கூட ஸ்டாட்டிக் ரவுட்டிங். இப்போ ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கிறது நீங்க எழுதுறது, பாதை வந்து தெளிவா உங்களுக்கு தெரியும். ஆனா டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால்னா புரோட்டோகால் முடிவு பண்றது. இப்போ அட்டாக்கர் இந்த அட்டாக்கர் வந்து புரோட்டோகாலை ஏமாத்த முடியும். நான் சொல்றது புரியுதா? அட்டாக்கர்னா உங்க நெட்வொர்க் அட்டாக் பண்ணணும்னு விரும்புறோம். அட்டாக்கர் உங்க நெட்வொர்க்ல பூந்து எதையாவது திருடணும்னு நினைக்கிறவன், உங்க நெட்வொர்க்கை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன், அவனும் அட்டாக்கர் தான். ஓஎஸ்பிஎஃப்ங்கிறது உங்க சொந்த புரோட்டோகாலா? இல்ல, உலகம் ஃபுல்லா அது வந்து ஓப்பன் ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ற ஒரு புரோட்டோகால். அப்போ அந்த புரோட்டோகாலை வச்சே உங்க ஓஎஸ்பிஎஃப் கிட்ட பேசி உங்க ரவுட்டர்ஸ தப்பான வழியை செய்ய வைக்கலாம். அப்போ உங்க பேக்கெட்ல தப்பான வழியில போயிட்டு இருக்கும், தப்பான டெஸ்டினேஷன் போகிறதுக்கு வைக்க முடியும். ஏன்னா புரோட்டோகால் தானே. புரோட்டோகாலுக்கு வந்து நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியாது. அது புரியுற மாதிரி யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு அது ஃபாலோ பண்ணும். ஆமா தானே? ஆனா ஸ்டாட்டிக் ரவுட்டிங் அப்படி கிடையாது. நீங்க என்ன எழுதினீங்களோ அதுதான் ரூட். யாராவது வந்து நெகோசியேட் பண்ண முடியுமா? ஸ்டாட்டிக் ரவுட் நம்ம இந்த ரூட் வேணாம் அந்த ரூட் எடுக்கலாம்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸ்டாட்டிக் ரவுட் கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாட்டிக் ரவுட் வந்து நம்ம மேனுவலா கன்ஃபிகர் பண்றது, அது ஒரு புரோட்டோகால் கிடையாது இல்லையா? ஸ்டாட்டிக் ரவுட்டிங் புரோட்டோகால் கிடையாது. புரோட்டோகால்னா ஏமாத்தலாம். ஸ்டாட்டிக் ரவுட் ஏமாற்ற முடியாது, ஏன்னா அது நம்ம மேனுவலா எழுதுது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா செக்யூரிட்டி இருக்கு, ஒரு செக்யூரிட்டி இருக்கு நமக்கு. ஸ்டாட்டிக் ரவுட்டிங்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கு. ஸோ ஸ்டாட்டிக் ரவுட்டிங் யாரும் யூஸ் பண்றது இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களாம் ஸ்மால் பாய், அவங்க எல்லாம் சேராதீங்க. அவனுக்கு நெட்வொர்க்கிங்கே தெரியல. அவனுக்கு ரிப்பு வந்து பழைய புரோட்டோகால் அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னா அவங்க கூட சேராதீங்க, அவனுக்கும் வந்து நெட்வொர்க்கிங்கே தெரியல. ரிப்பு இன்னைக்கும் யூஸ் பண்றோம். ரிப் வந்து இந்த விபிஎன்லாம் இருக்கு இல்லையா, விபிஎன்க்குலாம் டிஸ்டன்ஸ் வெக்டர் புரோட்டோகால் தான் பெஸ்ட். ஸோ ரிப் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வெக்டர் புரோட்டோகால். விபிஎன்லாம் ரிப் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ரிப் வந்து ஹாப் கவுண்ட் பார்க்கலாம். ஆமா ஆமா, அதை பத்தி டீட்டெயில் அப்புறம் பார்ப்போம்.
இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, ரிப்புங்கிறது பழைய புரோட்டோக்கால், இது வந்து சின்ன புரோட்டோக்கால், அது வந்து யாரும் யூஸ் பண்றது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் போய் எப்படி வந்து என்னதான் பெரிய என்ஃபீல்டு புல்லட்டு, அந்த புல்லட் இந்த புல்லட்னு வந்து இருந்தாலும் சைக்கிளும் வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க, விரும்பி ஓட்டுறாங்க இன்னைக்குன்னா, எப்படி வந்து ரெண்டுமே முக்கியமோ அந்த மாதிரி ரிப்பும் முக்கியம், ஓஎஸ்பிஎஃப்பும் முக்கியம், ஐஎஸ்ஐஸும் முக்கியம், பிஜிபி முக்கியம். அதனோட இடங்கள்ல அது அதுக்கு முக்கியத்துவம். நான் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போனா சைக்கிள் தான் முக்கியம், பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். சைக்கிளை ஒரு ஓரமா வச்சுட்டு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி ஃப்ளைட்ல ஏறி போயிடுவேன். அதுவே இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற காய்கறி மார்க்கெட்டுக்கு போனோம்னா பக்கத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், பின்னால தெருவே. அப்போ என்ன பண்ண மாட்டேன், நான் ஏரோப்ளைன் டிக்கெட் புக் பண்ண மாட்டேன் காய்கறி மார்க்கெட். அப்போ சைக்கிள் தான் பெஸ்ட்னு சைக்கிள் எடுத்து சைக்கிள் மேலே ஏறி உட்காந்துப்பேன். அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்றாறு போல ஒவ்வொரு புரோட்டோக்கால் சூட்டபிளா இருக்கும். சில டோபாலஜிக்கு ஐஎஸ்ஐஎஸ் தான் பெஸ்ட், சில புரோட்டோக்காலுக்கு ஏஜிஆர்பி பெஸ்ட், சில டோபாலஜிக்கு ரிப் பெஸ்ட், சில புரோட்டோக்காலுக்கு ஸ்டாட்டிக் ரூட்டிங் தான் பெஸ்ட். ஸ்டாட்டிக் ரூட்டிங் எல்லாமே பெஸ்ட், அந்தந்த இடத்துல அதுக்கு பெஸ்ட். சரி, இப்போ இந்த ரவுட்டிங் புரோட்டோக்கால் என்ன பண்ணோம்னா, ரவுட்ஸ் எல்லாம் இந்த பாதையினுடைய இன்ஃபர்மேஷன் பாதையின் தகவல்களை நமக்கு கொடுக்கும். அது ரவுட்டிங் புரோட்டோக்கால்ல தான் சேவ் ஆகும், ரவுட்டிங் டேபிள்ல தான் சேவ் ஆகும். ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கும் எந்த பாதை வழியா போகலாம் அப்படிங்கிற பாதை இன்ஃபர்மேஷனை, பாதையினுடைய தகவல்களை நிர்ணயிக்கிறது புரோட்டோக்கால். ஆனா அது நிர்ணயிச்ச பாதையை நமக்கு தெளிவா ஒரு இடத்துல வச்சு காமிக்கிறது தான் ரவுட்டிங் டேபிள். ஆமா, அருமையா சொன்னீங்க. இந்த ரவுட்டிங் டேபிளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கட்டாயம் இருக்கு. அந்த ஸ்டோரேஜுக்குள்ளேயே கூட ஓஎஸ்பிஎஃப்க்கு இவ்வளவுதான், பிஜிபிக்கு இவ்வளோ, IPv4க்கு இவ்வளோ, IPv6க்கு இவ்வளோ அப்படின்னு அலோகேஷன் இருக்கு, ரிசோர்ஸ் அலோகேஷன் இருக்கு. சரி, அப்போ ரவுட்டிங் புரோட்டோகால், ஸ்டாட்டிக் ரவுட்டிங் புரோட்டோகால்ல பல வகை. ஸ்டாட்டிக் ரவுட்டிங்ல சேஃப்டி இருக்குது, கண்ட்ரோல் இருக்குது. டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால்ல நமக்கு வந்து டோபாலஜி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரோட்டோகால் எனேபிள் பண்ணா போதும், அதுவே டோபாலஜி டிஸ்கவர் பண்ணிடும். ஆனா ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எழுதணும்னா நமக்கு டோபாலஜி தெரிஞ்சிருக்கணும். அது அந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எழுதணும்னா தெளிவா டோபாலஜி தெரிஞ்சாதான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் எழுத முடியும், எல்லாம் எழுத முடியாது. ஸோ ரெண்டுத்துலயுமே அட்வான்டேஜ் இருக்கு. சின்ன நெட்வொர்க்குக்கு நீங்க ஸ்டாட்டிக் ரவுட்டிங் யூஸ் பண்ணீங்கன்னா, பேண்ட்வித்தையும் சிபியூவையும் நீங்க வேஸ்ட் பண்ணாம சேவ் பண்ணலாம். சின்ன நெட்வொர்க்ல கூட நம்ம வந்து டைனமிக் ரவுட்டிங் புரோட்டோகால் எனேபிள் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து அதுக்கு தேவையான பேண்ட்வித்தையும் சிபியும் யூஸ் பண்ண தான் செய்யும். ஸோ யோசிச்சு தேவைக்கேற்றாற் போல பயன்படுத்தணும். இது எல்லாமே நமக்கு தேவை. எங்கெங்க எது தேவைங்கிறத நம்ம முடிவு பண்ணி சரியா பயன்படுத்தணும்னா நெட்வொர்க் நல்லா எஃபிஷியண்டா இருக்கும். அதனாலதான் பாருங்க, ரவுட்டிங் புரோட்டோகால்ன்ட்டு எதுக்கு அத்தனை வச்சிருக்கிறாங்க? ஓஎஸ்பிஎஃப், இஐஜிஆர்பி, ரிப், பிஜிபி, ஐஎஸ்ஐஸ் எதுக்கு அத்தனை வச்சிருக்கிறாங்க? ஏன்னா நம்ம இடத்துக்கு எது தேவைன்றது பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஐஎஸ்ஐஎஸும் இஐஜிஆர்பியும் ஓஎஸ்பிஎஃப்பும் இதெல்லாம் ஒரே மாதிரி வேலை செய்யறது கிடையாது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரூட்ஸ் கொடுத்தாலும்
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு ஸ்டைல்ல வேலை செய்யுது. ஒரு சில ஒரு ஐஎஸ்ஐஎஸ் ஒர்க் பண்ற ஸ்டைல் வந்து உங்க நெட்வொர்க்குக்கு சரியா படுது, அதனால நீங்க ஐஎஸ்ஐஎஸ் எனேபிள் பண்ணிருக்கீங்க. ஏஜிஆர்பி ஒர்க் பண்ற ஸ்டைல் வந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு புரிஞ்சிருக்கும், அவங்க அந்த ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க. எப்படிதான். ஸோ இதுதான் ரவுட்டிங் டேபிள். பாருங்க. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்ற ரவுட்டிங் ப்ரோட்டோகால் இருக்கிற செக்யூரிட்டியில உங்க கம்பெனிக்கு நம்பிக்கை இல்லை. அது ரவுட்டிங் ப்ரோட்டோகால், அதுலயும் செக்யூரிட்டி அத்தன்டிகேஷன்லாம் இருக்குது. ஆனா அது எனேபிள் பண்ணாம அவங்க இதை எனேபிள் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த செக்யூரிட்டி ஆஃப் தி அதர் ப்ரோட்டோகால். ஆமா தானே? சரி, மீதி இருக்கிற